தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். லூர்து தொலைக்காட்சி நேயர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த தவக்கால தவ செயல்கள் சிந்தனைக்கு மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளிலே நற்செய்தி பகுதி, மாற்கு நற்செய்தி 12வது அதிகாரம் 28 முதல் 34 வரை உள்ள இறை வார்த்தைகளை சிந்திக்க, ஜெபிக்க, நம் வாழ்க்கையாய் மாற்ற உங்கள் ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு வரவேற்கிறேன். இந்த நாளினுடைய நற்செய்தி பின்னணி அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சோம்னா தான் இந்த நற்செய்தியை நாம் தெளிவாய் உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இருக்கும். கிட்டத்தட்ட மாற்கு நற்செய்தி 10வது அதிகாரத்திலிருந்து மறை வல்லுநர்கள், இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா பரிசேயர்கள், சதுசேயர்கள், அந்த யூதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இயேசுவை எப்படியாகிலும் சிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி குதர்க்கமான, தர்க்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, பணது வினோதமான, பதில் கிடைக்க வாய்ப்பே இல்லாத கேள்விகளை எழுப்பி இயேசுவை குழப்பத்திற்கு உள்ளாக்க முயற்சி எடுக்கிறார்கள். இயேசு தூய் ஆவியின் துணையோடு எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப அழகா அவர்கள் வாயடைத்து போவதுபடி பதில்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா, அவர்கள் கேட்ட ஒவ்வொரு குதர்க்கமான கேள்விக்கும் விவிலியத்தினுடைய பழைய ஏற்பாட்டு பின்னணியிலிருந்து மிக அழகாய், மிக நேர்த்தியாய் அவர்கள் வாயடைத்து போகிறபடி ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு பதில் சொல்கிறார். இதை பார்த்து கொண்டிருந்த மறைநூல் அறிஞர் தான் அடுத்த கேள்வியை கேட்கிறார். என்ன அப்படின்னா, அனைத்திற்கும் முதன்மையான கட்டளை எது? ஏன்னா கிட்டத்தட்ட யூதர்கள் அவருடைய வாழ்க்கை கணக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப அநேக கட்டளைகளை கடைபிடித்து கொண்டிருந்தார்கள். அபுராபி கோட் என்று சொல்லுகிறார்கள். 613 சட்டங்களை உள்ளடக்கியது. அந்த 613 சட்டங்கள் 248 சட்டங்கள் பாசிட்டிவாகவும், 365 சட்டங்கள் நெகட்டிவாகவும், 248 சட்டங்கள் அப்படிங்கிறப்ப இது செய்யணும், இப்படி செய்யணும், இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு நெறிமுறையை ஏற்படுத்தி இருந்தது. அதே போல 365 சட்டங்கள் இப்படி செய்யக்கூடாது, இது செய்தால் தவறு அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக கொடுக்கப்பட்டது. மிக எளிமையாக அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, மனிதனுக்குள்ளதாக இருக்கக்கூடிய 248 எலும்புகளையும் வருடத்தின் 365 நாட்களையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். இந்த 613 சட்டமுமே அவர்களுக்கு மிக 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 முக்கியமானது. இதுல ஒன்று பெருசு, ஒன்று சின்னது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, அது கடவுளால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவர்கள் ஆழமாய் நம்பினார்கள். ஆழமாய் நம்பினதால அவங்க ஒரு குதர்க்கமான இந்த ஒரு கேள்வி, இந்த 613ல எதுவுமே இழைச்சது கிடையாது, எதுவுமே குறைவானது கிடையாது, இந்த இயேசு என்ன பதில் சொல்லுகிறார் என்று பார்ப்போமே என்று சொல்லி அவர் சொன்னபோது, ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் லேவியர் ஆகமம் 19வது அதிகாரம் 18வது இறைவார்த்தையில இருந்து எடுக்கிறாரு. உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு மனதோடும், முழு ஆற்றலோடும் கடவுளை அன்பு கூறுவாயாக. Love the God with wholehearted. அந்த கடவுளை முழு இதயத்தோடு நீ அன்பு செய் அப்படின்னு சொல்கிற போது, கண்டிப்பா அதை காட்டிலும் வேறு மேலான சட்டம் அப்படிங்கிறது கிடையாது. இயேசு அங்க நிறுத்தலை. அங்க நிறுத்தியிருந்தார் அப்படின்னா அவரும் ஒரு சாதாரண அந்த சதுசேயர் போல, பரிசேயர் போல, ஒரு மறைநூல் வல்லுநரை போல மாறி இருப்பார். ரெண்டாவது அடுத்தது அழகா கொடுக்கிறார் பாருங்க. இதற்கு இணையான ஒத்த கட்டளை இன்னொன்று உண்டு, அது உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு காட்டு. இது ரொம்ப சவால். ஏன்னா கடவுளை அன்பு செய்யறேன்னு சொல்றது ரொம்ப ஈஸி, நம்ம வெளிப்புறத்தில் காட்டணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக தான் பெரிய பெரிய குஞ்சங்களை கட்டிக்கிட்டாங்க, முதல் இடங்களை தேடினாங்க, ஜெபிப்பது போல காட்டுனாங்க, உபவாசம் இருப்பது போல காட்டுனாங்க, வாரத்திற்கு ஒரு முறை, ஆண்டுக்கு ஒரு முறை இருந்தா போதுங்கிறத வாரத்துக்கு 2ன்னு மாத்தி தங்களை பெருமைப்படுத்தி காட்டிக்கொள்வதில் சிறப்பாய் இருந்தார்கள். ஆனா இயேசு சொல்றாரு, நீ அதை செய்யற, இதையும் செய். உன் கடவுளுடைய சாயலில் பாவனையில் படைக்கப்பட்டிருக்கிற அடுத்த மனிதனையும் நீ அன்பு கூறுன்னு சொல்றப்ப அது சவால், அது கஷ்டம். குறைகளோடு ஏற்றுக்கொள்வது ரொம்ப சிரமமான ஒரு காரியம். அப்ப இது மிக எளிமையா தெரியும். அதான் யோவான் ரொம்ப அழகா சொல்றாரு தன்னோட முதல் நிருபத்துல, கண்ணால் காண்கிற மனிதனை அன்பு செய்யாமல் கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லுகிறவன் பொய்யன் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம். இன்னைக்கு கடவுளை அன்பு செய்கிறோம்.
இந்த 46 நாட்களை ரொம்ப அழகாக அனுசரிக்கிறோம், ரொம்ப அருமையாக கடைபிடிக்கிறோம். செருப்பு போடுறதில்ல, கறி சாப்பிட்றதில்ல, பூ வைக்கிறதில்ல, பொட்டு வைக்கிறதில்ல. நல்லது. இதே அன்பு மனிதரிடத்தில் நான் காட்டுகிறேனா? என் சக மனிதனிடத்தில் காட்டுகிறேனா? தேவையில் இருக்கிற மனிதனிடத்தில் காட்டுகிறேனா? அந்த மனிதனுக்கு பொறாமை கொள்ளாமல், எரிச்சல் அடையாமல், கோபப்படாமல் முடிந்த அன்பை, இரக்கத்தை, பாசத்தை கடவுளிடத்திலிருந்து பெற்று நான் காட்டுகிறேனா? ஒரே சிந்தனையோடு நிறைவு செய்வோம். நேசிக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, இந்த அருமையான ஆசீர்வாதமிக்க வேளையில் சாயலில் படைக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் உம்மை அன்பு செய்வது போல அன்பு செய்கிற ஞானத்தை தந்து நடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.